நீலகிரி கூடலூர் அருகே தேவர் சோலை பகுதியில் காயங்களுடன் சுற்றித் திரிந்த சிறுத்தை தற்பொழுது சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வனத்துறை 2 கூண்டுகள் வைத்த நிலையில் தேவன் 2 பகுதியில் வைத்த கூண்டில் தற்பொழுது சிறுத்தையானது சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பொன்வயல் அருகே உள்ள சுனில் என்பவருக்கு சொந்தமான காப்பி தோட்டத்தில் கடந்த 3 நாட்களாக சிறுத்தை ஒன்று நடமாட முடியாமல் காலில் காயத்துடன் உலா வந்துள்ளது. இந்த சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததின் அடிப்படையில் வனத்துறையினர் சிறுத்தையை கடந்த 3 நாட்களாக முழுமையாக கண்காணித்ததில் சிறுத்தையின் காலில் பலத்த காயத்துடன் நடமாட முடியாமல் காப்பி மற்றும் தேயிலை தோட்டத்தில் பதுங்கி உள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடித்து அதற்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்தும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கால்நடை மருத்துவர் ராஜேஷ் தலைமையில் வனத்துறையினர் காப்பி மற்றும் தேயிலை தோட்டத்தில் பதுங்கியுள்ள சிறுத்தையை தேடி வந்தனர். அது மட்டுமின்றி சிறப்பு பயிற்சி பெற்ற வன ஊழியர்கள் சிறுத்தையை தேடி வரும் நிலையில் தானியங்கி கேமரா மற்றும் கூண்டு அமைத்து பிடித்து சிறுத்தைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் திட்டமிட்டனர். சிறுத்தை பிடிபடும் வரை அப்பகுதி கிராம மக்கள் தனியாக காப்பி மற்றும் தேயிலை தோட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் தேவன் எஸ்டேட் காப்பி தோட்டம் மற்றும் தேயிலை தோட்டங்களில் கடந்த 3 நாட்களாக காயத்துடன் சுற்றித் திரிந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து 2 இடங்களில் கூண்டு அமைத்தும் 2 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கால்நடை மருத்துவ குழுவினர் வனத்துறை உதவியுடன் சிறுத்தையை தேடி வந்த நிலையில் இன்று காலை தேவன் எஸ்டேட் 2 என்ற தேயிலை தோட்டத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை இன்று காலை சிக்கியது. சிறுத்தை சிக்கிய இடத்திற்கு முதுமலை புலிகள் கால்நடை மருத்துவர் ராஜேஷ் தலைமையில் வனத்துறையினர் சிகிச்சை அளிக்க திட்டமிட்டிருந்தனர். தற்போது சிறுத்தை ஆக்ரோஷமாக காணப்படுவதால் கூண்டை வனத்துறையினர் துணிகளை போற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கால்நடை மருத்துவர் சிறுத்தைக்கு சிகிச்சை அளித்த பின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிறுத்தையை விடுவிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.